ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ப்ராவிடென்ட் ஃபண்ட். என்ன பென் எழுதல? ஓகேவா? ஸோ ப்ராவிடென்ட் ஃபண்டு நம்ம என்னவா பிரிக்க போகிறோம்? 4 கேட்டகரியில் பிரிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒழிச்சு வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு நீ எனக்கு ஓகே பர்டிகுலர்ஸ் ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கலாம். பர்டிகுலர்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு செக்ஷன் இருக்குப்பா. டிடக்ஷனுக்குன்னு தனித்தனியாக செக்ஷன்ஸ் இருக்குது. வில் பி சீயிங் ஒன் பை ஒன். ஓகே சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், unrecognized provident fund, recognized provident fund. Okay, so in case you don't know the abbreviation, statutory, public, unrecognized, recognized. Okay, va? ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா, நான் 4 விஷயமாக பிரிக்க போகிறேன்ப்பா. ஸோ பிஃபோர் ஐ சே இதெல்லாம் என்னென்ன டிடக்ஷன் அமௌண்ட்டு இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுனா என்னன்னு தெரியணும் இல்லையா நமக்கு? ஸோ ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னா என்ன, அது ஏன் வந்து கொடுக்குறாங்க, அதில் டிடக்ஷன் கொடுக்க போகிறோன்னா ஏன் டிடக்ஷன் கொடுக்கணும், அதில் டிடக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, எதுக்கு டிடக்ஷன் கிடையாது. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். தென் we can see what is the reducible amount, எது வந்து இது பண்ண போகிறோம் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். First we'll give a explanation. So provident fund அப்படின்னா என்னன்னா, இது ஒரு social security benefit பா. Social security benefit என்னது? So simply put ஒரு welfare, employee welfare expense. சரியா? So provident fundல என்ன ஆகும்னா, எல்லா retirement benefit மாதிரி employer ஒரு பார்ட் போடுவாங்க, எம்ப்ளாயி ஒரு பார்ட் போடுவாங்க. மேண்டேட்ரியா ரெண்டு பேரும் ஒரு அக்கௌண்ட்ல காசு போட்டே வருவாங்க. இந்த அக்கௌண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு a certain rate of interest. Let us say interest the rate of 2% வச்சுக்கோம். கம்மியாக இருக்குது 12% வச்சுக்கோம். சரியா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ காசு சேர்ந்துட்டே இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன ஆகும்ப்பா, அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு இது இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும். சரியா? இப்போது என்ன கான்செப்ட்னா, இப்போ இதில் எம்ப்ளாயர் லெட்டர்ஸே ரெண்டு பேரும் 5,000 போடுறாங்க. எம்ப்ளாயர் ஒரு 5,000 போடுவான், எம்ப்ளாயி ஒரு 5,000 போடுவான். ரெண்டும் சேர்த்து பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ அக்காமடேட் ஆகுது, இங்கே ஒரு மாதத்துக்கு 10,000 rupees அக்காமடேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எத்தனை மாதம் பண்ணுவாங்க, இன்டூ 12 அப்போது 1,20,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சேருது. கரெக்டா? நவ் இந்த இன்ட்ரெஸ்ட் எத்தனை வருஷம் சேரும், லெட்டர்ஸ் அசியும் அந்த எம்ப்ளாய்க்கு இன்னும் 30 years இருக்கு சர்வீஸ். திஸ் இன்டூ 30 எவ்வளோ ஆச்சு, 3,60,000 ஆச்சா, 36 lakh ஆச்சா, கம்மியாக இருக்கு. ஓகே, ஸோ 36 lakh வந்து பிரின்சிபல் அமௌண்ட். இந்த 36 lakh மட்டும்தான் இருக்குமா, இருக்காது. மாதம் மாதம் டெபாசிட் ஆகிற அமௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும் இல்லையா? அப்போ 12% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேசிஸில் 30 வருஷம் இருக்குது. அப்போ யூ ஜஸ்ட் இமேஜின் ஹவு மச் த ஃபண்ட் வில் பி அக்யூமுலேட்டட் இன்டு இல்லையா? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, 1,20,000 ரூபாய்க்கு மேலே 12,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது? 1,20,000க்கு இன்ட்டு நம்ம 12% போட்டோம்னா 14,400 வரும். அப்போ 14,400 இஸ் ஃபார் ஒன் இயர்னா யூ கால்குலேட் தட் ஃபார் 30 years எவ்வளோ வருது? 14,430 போட்டோம்னா 43,20,000 வருது. ஸோ 43,20,000 பெருசா போகும். ஒழுங்கா கால்குலேட் பண்ணு. 10,000க்கு நம்ம 12% போட்டோம்னா 1,200 வருது மேம். இது நம்ம இது வந்து ஒன் இயர்க்கு சரி. அரே பாய், 1,12,000 பாய், 1,12,000 into 12% எவ்வளோ? 1,20,000 into 12% வந்து 14,400 மேம். 14,400 into 30 வருஷம் எவ்வளோ?
அதுதான் நம்ம நான் போட்டேன் 4,32,000 தான் வந்தது. அப்புறம் ஓ இது ஒரு எக்ஸ்ட்ரா ஜீரோ சொல்லிட்டு 43 லேக் சொன்ன நீ அவ்வளோதான். ஸோ டோட்டல் எவ்வளோப்பா ஆச்சு? இது ரெண்டும் சேர்த்தோம்னா 40,32,000 ஆகுது இல்லையா? ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்து வருது. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சோம்னா, சில நேரம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், குவார்டர்லி காம்பவுண்ட், மந்த்லி காம்பவுண்ட், இயர்லி காம்பவுண்ட், அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஒரு 10 லேக் வரைக்கும் கூட போக சான்ஸ் இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்குவாங்க. ஆமாப்பா. அது ஏன்னு சொல்றேன், ஆக்சுவலா கொடுக்கும்போது ஒன்னா சேர்த்து ஒரே அமௌண்ட்டா கொடுப்பாங்க, ஓகேவா? பட் நம்ம இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்கு பிரிச்சு பார்ப்போம், சரியா? அது ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுல எம்ப்ளாயர் வாங்குற எம்ப்ளாயி வாங்குற சேலரிக்கு நம்ம வருஷம் வருஷம் என்ன கட்டுறோம்? சேலரி கட்டுறோமா? ஐ மீன் எம்ப்ளாயி வருஷம் வருஷம் வாங்குற சேலரிக்கு டாக்ஸ் கட்டுறோமா? ஸோ அதே மாதிரி எம்ப்ளாயரும் என்ன பண்ணுவான்? டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுவானா? ஒரு சர்டன் அமௌண்ட் மேலே பேமெண்ட் போச்சுன்னா டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணும், கரெக்டா? ஸோ டிடிஎஸ் அவன் டிடெக்ட் பண்ணுவானா? ஸோ இது ரெண்டுமே இட் இஸ் ரிலேட்டட் டு டாக்ஸ், கரெக்டா? அப்போ திஸ் 5,000 இஸ் a taxed income. ஆல்ரெடி டாக்ஸ் கட்டின ஒரு இன்கம் மேல மறுபடியும் டாக்ஸ் வாங்கலாமா? வாங்கக்கூடாது, கரெக்டா? வாங்கக்கூடாது. அப்போ இஃப் யூ see this broader perspectiveல we have a concept called deduction. இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணல, பட் ஸ்டில் 80Cல டிடக்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ டிடக்ஷன்ல என்ன சொல்றோம்னா, ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ்ல நம்ம எவ்வளோ பண்றோமோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம டாக்ஸ் கட்ட வேணாம், டிடக்ஷன் மைனஸ் பண்ணிக்கலாம் இன்கம் அமௌண்ட்ல. ஏன்னா இன்கம்ல தான் டாக்ஸ் கட்டணும், இன்கம்ல இருந்து அந்த அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்கம் இஸ் லெஸ், இன்கம் லெஸ்னா டாக்ஸ் லெஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல, சரியா? இப்போ இதுல எது ஆக்சுவலா இன்கம்? எம்ப்ளாயர் கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் இன்கமா? எஸ், ஓகேவா? எம்ப்ளாயரோட இன்கம் மேல வர இன்ட்ரெஸ்ட் ஒரு இன்கமா? எஸ், அது ஒரு இன்கம் தான். இது ஒரு இன்கம், அன்அக்கவுண்டட் அன்டாக்ஸ்ட் இன்கம், அதுக்கு மேல டாக்ஸ் வருது, இன்னொரு இது இன்கம். நெக்ஸ்ட் எம்ப்ளாயியோட சேலரியை பத்தி யோசிச்சு பாரு. ஆல்ரெடி இந்த சேலரி வந்து டோட்டல் சேலரியில இருக்கும், பிஎஃப்க்கு இவ்வளவு பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மைனஸ் பண்ணோமே தவிர இதுவும் சேலரியில இன்க்ளூசிவ் தான். அப்போ இது எம்ப்ளாயி ஆல்ரெடி ஏர்ன் பண்ண ஒரு சேலரி, கரெக்டா? ஆமாவா இல்லையா? அப்போ ஆல்ரெடி ஏர்ன் பண்ண ஒரு சேலரிய நான் என் கையில வச்சில்லாம ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கேன். இது ஒரு இன்கமா அப்படின்னு கேட்டா கிடையாது. லெஃப்ட் பாக்கெட்ல இருந்து ரைட் பாக்கெட்ல வைக்கிறேன், லெஃப்ட் பாக்கெட்ல இருந்து ரைட் பாக்கெட்டுக்கு சேல்ஸ்ன்னு சொல்லணும் நானு. இட் இஸ் ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்கம், இங்க இருந்து இங்க வைக்கிறேன், அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா அதுல இதுவும் இல்லை. பட் வாட் எவர் இன்ட்ரெஸ்ட் தட் ஹாஸ் பீன் அக்ரூட் ஆன் திஸ் 5,000 எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி இயர், அது இன்கமான்னு கேட்டா எஸ், அது இன்கம், ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிருக்கா நமக்கு. ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ப்ராவிடென்ட் ஃபண்டில் எத்தனை காம்போனன்ட் பாருக்கு? ப்ராவிடென்ட் ஃபண்டில் மொத்தமாக 4 காம்போனன்ட் இருக்கு. எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன், ஓகேவா? அது போக ஒரு நிமிஷம், சாரி தெரியாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், அதே மாதிரி எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் இருக்கா? இப்போ இந்த ரெண்டு கான்ட்ரிபியூஷன்லயும் 2 பார்ட் இருக்கும். என்னென்ன? ஒன்னு பிரின்சிபல், இன்னொன்னு இன்ட்ரெஸ்ட், கரெக்டா? இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல். இப்போ இதுல இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்கம்மா அப்படின்னு கேட்டா இன்கம். இது எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன். ஏன்? அப்பார்ட் ஃப்ரம் சேலரி தனிப்பட்ட முறையில தனியா ஒரு கான்ட்ரிபியூஷன் தரான். இவன் எவ்வளவு தரானோ அவ்வளவு எம்ப்ளாயரும் தரான், இல்லையா? ஸோ அது இன்கம்மான்னு கேட்டா அதுவும் இன்கம். நெக்ஸ்ட் எம்ப்ளாயியோடைய கான்ட்ரிபியூஷன் மேல வர இன்ட்ரெஸ்ட், இன்கம். எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் மேல வர எம்ப்ளாயியோட வெறும் கான்ட்ரிபியூஷன், அது வெறும்னே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்கம். ஸோ இட் இஸ் நாட் அன் இன்கம், நாட் அன் இன்கம் அட் ஆல், ஓகேவா? இப்போ மெயின் கொஸ்டின், இப்போ என்னடா காணாம போச்சு, நான் கஷ்டப்பட்டு வரைஞ்சேன். சரி, எம்ப்ளாயியோட என்னப்பா? இது அண்டும், அதாவது இது முன்னாடி இருந்தது வேணும்.
நானும் பண்ணி பார்த்தேன்ப்பா, அப்படி ஒன்றும் வரல. சில நேரம் சேவ் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம அன்டூ பண்ணோம்னாலும் வராது. ஸோ எம்ப்ளாயியோடைய கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் இன்கம், எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷனில் வர இன்ட்ரெஸ்ட்டும் இன்கம். நெக்ஸ்ட் எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் நாட் அன் இன்கம், இன்ட்ரெஸ்ட் இஸ் அன் இன்கம். கரெக்டாக இதை நம்ம பார்த்துக்கணும். இப்போது இதில் எது வந்து எந்த ஹெட்டுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாயோட இது இருக்குது தெரியுமா, எம்ப்ளாயரோடைய கான்ட்ரிபியூஷன் ரெண்டுமே இருக்குது தெரியுமா, இது ரெண்டுமே இட் வில் பி கம்மிங் அண்டர் த ஹெட் சேலரி. ஓகேவா? எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் இட் இஸ் நாட் கன்சிடரபிள் எனிவேர். ஓகேவா? சேலரிக்கிலேயே அது அகாமடேட் ஆகிடும். இனிஷியலி ரிசீவ் ஆகும்போது சேலரியில் அகாமடேட் ஆகிடும். நோ நீட் டு டூ லேட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டு நான் ஆல்ரெடி ஏர்ன் பண்ண இன்கம்மை ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு அந்த அக்கௌண்ட்டில் வர இன்கம். இட் இஸ் அ இன்கம் தட் ஐ இன்வெஸ்டட் த்ரூ சேலரி, பட் இட் இஸ் நாட் அ சேலரி இன்கம். தெர் இஸ் நோ எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீ அண்ட் த பேங்க். கரெக்டாக? ஸோ என்ன ஆகும்னா, இதை வந்து நான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் கீழே காமிப்பேன். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். புரிஞ்சுதாப்பா இந்த ஃப்ளோ சார்ட்டு? ஒரு வாட்டி சொல்லு பார்ப்போம். இந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் வந்து எம்ப்ளாயரும் எம்ப்ளாயியும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க சர்டன் அமௌண்ட். இப்போ இன்கேஸ் அந்த எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன்னா அவர் அதாவது ரெண்டா பிரிக்கணும். அது கான்ட்ரிபியூஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல கான்ட்ரிபியூஷன் இன்கம், இது இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும். In the case of a employee point of view, the contribution is not income. இது வந்து அந்த பாயிண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரிப்ளேஸ்மென்ட். ஸோ அதனால இட்ஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் இன்கம். ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு இன்கமாக கன்சிடர் பண்ணும். நீ இன்ட்ரெஸ்ட் மட்டும் இன்கமாக கன்சிடர் பண்ணுறோம், ஏன்னா அது அதோட இன்கம் அதர் சோர்ஸ் தானே. அடிஷன் டு வேல்யூ. கரெக்டா? ஆல்ரெடி இருக்கிற ஒரு அமௌண்ட் மேலே அடிஷ்னல் அமௌண்ட் வேல்யூ ஆட் ஆகுது, அடிஷ்னல் ஏர்னிங், அது இன்க்ரீஸ் ஆகுது அமௌண்ட் இல்லையா? அதனால தட்ஸ் அன் இன்கம். சரியா? நவ் கம்மிங் டு த ப்ரொவிஷன். ஓகேவா? ஸோ இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸில் இருக்கும்ப்பா. ஸோ கவர்மெண்ட் ஏன் இது கொண்டு வந்தாங்கன்னா, மெயின் ரீசன் வந்து ரிட்டையர்மெண்ட் அப்புறம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, மணி இல்லை, பாவர்ட்டி ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இன் ஆர்டர் டு அவாய்ட் த சிச்சுவேஷன், எல்லாரும் மேண்டேட்ரியாக சர்டன் லெவல் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க உங்கள் ஆர்கனைசேஷன்னா, அந்த எம்ப்ளாயி லெவலுக்கு மேலே போச்சுன்னா யூ ஆர் டெஃபினெட்லி ரிக்வயர்ட் டு ரெடியூஸ் பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ. சரியா? ஸோ பிஎஃப் அப்ளிகபிளாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக பிஎஃப்ஐ பிடிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் என்னது? ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு டைப் என்னன்னா ரெக்கக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இப்போ இதே மாதிரி ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ரூல்ஸ் இருக்கும். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது பிஎஃப் கூட ரெஜிஸ்டர் பண்ணி ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட், ரெக்கக்னைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. பட் அதை வேறு எந்த ரெஜிஸ்டர்ட் ஃபண்டுக்கு கீழே அகாமடேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ப்ரைவேட்டாக ஒரு ஃபண்டாக வச்சுருப்பாங்க, எங்கேயுமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது என்னன்னு சொல்லுவோம்னா unrecognized provident fund. லாஸ்டா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இப்போ எனக்கு எம்ப்ளாயரே இல்லை, நான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட், என்னால் இந்த பெனிஃபிட்டை கிளைம் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் ஒன்று இருக்கும், அதில் நம்மளே மாதம் மாதம் காசு போட்டுக்கலாம். கவர்மெண்ட்டு சைட்லேருந்து காசு வராது. உனக்கு எம்ப்ளாயரே இல்லைன்றப்போ எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனும் இருக்காது. வெறும்னே உன்னோட கான்ட்ரிபியூஷன், உன் கான்ட்ரிபியூஷன் மேலே இன்ட்ரெஸ்ட். சரியா? ஸோ தட் இஸ் கால்ட் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். Now why this
எதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்? ஒன்று எல்லாமே ஸ்டாச்சுட்டரியாக இருந்திருக்கலாம், இல்லை எல்லாமே ரெக்கக்னைஸ்டாக இருந்திருக்கலாம். இந்த அன்ரெக்கக்னைஸ்னா என்ன ஏன் பப்ளிக் எடுத்துடுறாங்க? பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இஸ் டு inculcate investment habit in public. Investment habit in public. Okay va. Next, statutory provident fund mostly government jobs la varudhu, government related. Okay va. Next, recognized provident fund registered funds. இதுவும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அன்ரெஜிஸ்டர்ட் ஏன் எடுத்துட்டு வந்துருக்காங்க? அன்ரெஜிஸ்டர்ட்னா ஏன் அதை தனியா ஒரு கேட்டகரியா போடுற அளவுக்கு அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம். ஏன்னு சொல்றேன். இப்போ ஒரு கம்பெனி, ஓகேவா, அந்த கம்பெனிக்கு 20 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் வருது. எவ்வளோப்பா? 20 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் வருது. இப்போ இது ஏன் நான் இது ப்ராஃபிட்னு ஏன் சொல்றேன்? ஏன்னா என் சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணப்போ எனக்கு இந்த அமௌண்ட் வந்துச்சு. இதான் என் ப்ராஃபிட். நான் டேக்ஸ் எதில் கட்டுவேன்? சேல்ஸ் மேலே கட்டுவேன்னா ப்ராஃபிட் மேலே கட்டுவேன். நான் ப்ராஃபிட் மேலே தான் கட்டுறேன். கரெக்டா? அப்போ என் ப்ராஃபிட் எப்போ கம்மியாகும்? நான் சேலரி மைனஸ் பண்ணேன்னா கம்மியாகும். சேலரி இன்க்ளூட்ஸ் வாட்? ப்ராவிடென்ட் ஃபண்ட். அப்போ யூ ஜஸ்ட் இமேஜின் இஃப் த எம்ப்ளாயர் ஹேட் அ ப்ராஃபிட் ஆஃப் 28 lakhs, ஆக்சுவல் ப்ராஃபிட் 28 lakhsனு வச்சுக்கோ. ஒரு வேலை பிஎஃப் எதுவும் மைனஸ் பண்ணலாம். இப்போ நான் சொல்றேன் 28 லட்சத்துல 8 லட்ச ரூபாய்க்கு நான் பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? 20 லட்சம் மிச்சம். ஸோ இதுதான் என் ப்ராஃபிட் அப்படின்னு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த ப்ராஃபிட் மேலே தான் நான் டேக்ஸ் கட்டுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். கரெக்டா? நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னன்னா, நீ 8 லட்ச ரூபாய் நீ வந்து சொல்றல்ல, நான் எம்ப்ளாயிக்காக சேர்த்து வைக்கிறதுக்காக என் ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் பார்ட் எடுத்து ஒரு அக்கௌண்ட்ல போட்டுட்டு இருக்கேன்னு. ஹவு டு ஐ பிலீவ் தட் திஸ் இஸ் நாட் யுவர் பர்சனல் சேவிங்ஸ்? கரெக்டாக இந்த கொஸ்டின் வருமா? நான் எம்ப்ளாயிக்காக காசு, நம்ம ஆளுங்க இல்லாத எம்ப்ளாயிக்கே சேலரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மைனஸ் பண்ணுவாங்க சேலரியை. அதுவே நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி எடுப்போம் இல்லையா? அப்போ நீ யோசிச்சு பாரு, இஃப் தேர் இஸ் நோ எம்ப்ளாயி, இஃப் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி டு கிவ் சேலரி, then there is also a possibility of not giving a provident fund but reducing it as a provident fund to reduce the profit, to reduce the tax evasion மைண்ட்ல வச்சுட்டு நம்ம இப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால என்ன சொல்றாங்கன்னா, இஃப் யூ சே யூ ரெடியூஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், ரெஜிஸ்டர் யுவர் ஃபண்ட். அந்த ஃபண்டை நீ ரெஜிஸ்டர் பண்ண. நீ பப்ளிக் பேரை சொல்லி நீ காசு எடுத்து வைக்கிற. கரெக்டா? 1 எம்ப்ளாயி ஓகே, 10 எம்ப்ளாயி, 100 எம்ப்ளாயி என்ன ஆகுறது? ஸோ தேர் இஸ் அ ஹியூஜ் பாப்புலேஷன் ஆஃப் பப்ளிக் தேர் இன்வால்வ்டு. கரெக்டா? ஸோ நீ வந்து எம்ப்ளாயி அப்படிங்கிற பேர்ல காசு எடுத்து வைக்கிறேன்னா உண்மையாவே அது எம்ப்ளாயிக்கு தான் போகுதுன்னா யூ ரெஜிஸ்டர் இட். ஓகேவா? ரெஜிஸ்டர் பண்ணி நீ வந்து செட்டில் பண்ண அந்த அமௌண்ட்டை அங்கே கவர்மெண்டோடைய என்ன சொல்றது, மானிட்டரிங் கீழே வந்து அந்த காசை சேர்த்து வை, இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கோ, எவ்ரி திங் இஸ் ஓகே, யூ கெட் பெனிஃபிட் ஆல்சோ, டேக்ஸ் சேவிங்ஸ் ஆல்சோ, எல்லாமே ஓகே. பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு பி அன்ரெகனைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இனிஷியலி நான் எதுவுமே டேக்ஸபிள் பண்ண மாட்டேன். பட் லம்சம் அமௌண்ட் வந்துச்சுன்னா 2 பேருக்கும் சாரி, இனிஷியலி நீ கொடுக்குற அமௌண்ட் எதுக்குமே டிடக்ஷன் கொடுக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், நேராக எல்லாமே டேக்ஸபிள் பண்ணிடுவேன். ஏன்னா ஐ ஹாவ் அ டவுட் whether this amount is actually PF amount or your personal savings. ஸோ நான் கன்சிடர் பண்ணும்போது இது எப்படி தான் கன்சிடர் பண்ணுவேன், இதை பர்சனல் சேவிங்ஸாக தான் கன்சிடர் பண்ணுவேன். நான் இது பிஎஃபாக கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ ஐ வில் நாட் கிவ் யூ டிடக்ஷன் இஃப் இட் இஸ் அ அன்ரெகனைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகேவாப்பா? That is the difference between provident fund which is recognized and unrecognized. சரியா? ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? Super. So now we'll go to the provision part. So provision part வரும்போது first employers contribution நம்ம ஒண்ணா நம்ம பார்த்ததெல்லாம் எழுத போறோம். ஓகேவா? employers contribution, interest on employers contribution, then employees contribution, interest on employees contribution, last final amount. அந்த 30 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் அப்போ ஒரு காசு தருவான் இல்லையா,
அதுக்கு பேர் தான் ஃபைனல் அமௌண்ட். ஓகேவா? ஸோ ஒரு ஐட்டமாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன், சாரி எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷனை நான் என்ன பண்ணுவேன்னா, என்னென்ன கேட்டகரி ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு கீழே போனால் டாக்ஸபிள், என்னென்ன கேட்டகரி ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு கீழே போனால் நாட் டாக்ஸபிள், எதுக்கு கீழே நான் எக்ஸாம்ஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேட்டகரியாகவே இப்போ போட்டுற போகிறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யூ ஜஸ்ட் சி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன். ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டில் இட் வில் பி நாட் டாக்ஸபிள். ஏன்பா? கவர்மெண்ட் என்னைக்காச்சும் அதுக்காக அதுவே டேக்ஸ் கட்டியிருக்கா? இல்லை. ஸோ ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷனுக்கு நாட் டாக்ஸபிள். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல எம்ப்ளாயரே இருக்க மாட்டான், வெறும்னே ஒரே ஒரு பர்சன் அவனுக்கு சேவிங்ஸ் வேணுன்ற இன்டென்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணுவான். ஸோ நோ எம்ப்ளாயர் இஸ் தேர், ஸோ நாட் அப்ளிகபிள். ஓகேவா? ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட்டுமே அப்போ நாட் அப்ளிகபிள். அதே மாதிரி when statutory fund employer's contribution is not taxable, interest on contribution will also be not taxable. Old scheme la, appo new scheme la taxable. Next, unrecognized provident fund, again employer's contribution not taxable. ஏன் நீ வந்து இதுவாவே கன்சிடர் பண்ண மாட்ட, என்னவா இதை ஒரு எக்ஸ்பென்ஸாவே சாரி ஒரு ஃபண்டாவே கன்சிடர் பண்ண மாட்டேன், ஒரு பர்சனல் இது மாதிரி கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இனிஷியலி தே வில் அலோ யூ டு மைனஸ் இட். சரியா? பட் லேட்டராக மொத்த அமௌண்ட்டு டாக்ஸபிள் பண்ணிடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆர்பிஎஃப் ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் அப் டு 12% வரைக்கும் எக்ஸாம்ட். ஓகேவா? இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா அப் டு 9.5% வரைக்கும் எக்ஸாம்ட். ஓகேவா? எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாட் டாக்ஸபிள். ஏன்? ஏன்னா இட்ஸ் மியர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்கம். இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள், பட் நீ என்ன பண்ணலான்னா அது 80C கீழே டிடக்ஷன் வாங்கிக்கலாம். ஓகேவா? எப்படி எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் 9.5 எக்ஸாம்ட்டோ அதே மாதிரி இதுவும் 9.5% வரைக்கும் எக்ஸாம்ட் தான். ஃபைனல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சின்ஸ் நீ ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வரைக்கும் டேக்ஸ் கட்டினதுனால ஃபைனல் அமௌண்ட் will be எக்ஸாம்ட். எக்ஸாம்ட் 80C கீழே வாங்கிக்கலாம் அண்டர் செக்ஷன் 80C. ஓகேவா? கம்மிங் பேக், ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல இதுவுமே நாட் டாக்ஸபிள் தான். இதுவுமே நாட் டாக்ஸபிள். மார்க்ஸ் போட்டுறேன். தென் ஃபைனல் அமௌண்ட் எக்ஸாம்ட், ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான். நெக்ஸ்ட் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அகைன் நாட் டாக்ஸபிள். எல்லா இடத்துலையுமே இது நாட் டாக்ஸபிள் தான். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல நாட் டாக்ஸபிள். ஏன்? ஏன்னா இது டாக்ஸபிளாக வச்சுட்டுனா யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இட் வில் நாட் அட்வர்டைஸ் த ஃபண்ட். ஸோ இன் ஆர்டர் டு என்கரேஜ் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இதையுமே நான் டாக்ஸபிளாக வச்சுருந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நாட் டாக்ஸபிள் in year of receipt. ஓகேவா? ஸோ ஃபைனல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயும் எக்ஸாம்ட்டு, இதில் மட்டும் டாக்ஸபிள் வரும். பட் நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கு மட்டும் ஒரு ஸ்டார் போட போகிறேன். ஏன்னா இதை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், எது எங்கே டாக்ஸபிள்னு அதை நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். பட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது மொத்தம் யூஆர்பிஎஃப் பற்றி மட்டும்தான் பேசியிருக்கேன். ஓகேவா? ஸோ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனில் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷனில் கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே இட் வில் பி taxable under the head salary. ஓகேவா? எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனில் எம்ப்ளாயி
எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன்ல கான்ட்ரிபியூஷன் will be taxable, not taxable. ஓகேவா? பட் இன்ட்ரெஸ்ட் வந்து it will be taxable under what? It will be taxable under other sources. சரியா? ஸோ இங்கே ஒரு குட்டி சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேன். not taxable. அரே not taxable. இது income from other sources க்கு கீழ taxable. ஓகேவா? நோட் டவுன் பண்ணிட்டேன்னா சொல்லுப்பா, நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஃபார் ஆர்பிஎஃப். நோட் இது, வெயிட் அப்படியே எழுதிடாத, நோட்டுன்னு போட்டுக்கோ. கான்ட்ரிபியூஷன் ஃபார் ஆர்பிஎஃப். கான்ட்ரிபியூஷன் ஃபார் RPF. Point number 1. Contribution போட்டிருக்கியா? சாரிப்பா, நல்லா தூங்குறேன் போலியே நான். என்ன நீ எழுப்பவே இல்லை பாரு. கண்டிஷன் ஓகேவா? அது ஒரு பாயிண்ட். ஓகே, பாவம் உனக்கு என்னப்பா தெரியும், குழந்தை பண்ணி. ஸோ மஸ்ட் பி இன் சர்வீஸ் ஃபார் 5 years. ஸோ மினிமம் 5 வருஷம் வேலை செஞ்சுருக்கணும்ப்பா. அப்போ தான் நம்ம வந்து இதை எடுத்துப்போம். சரியா? ஸோ இந்த ரிடக்ஷன் இது எல்லாமே எப்போ பாசிபிள்? ஒன்லி வென் யூ ஹவ் கிவன் த சர்வீஸ் ஃபார் 5 years. 5 yearsக்கு கம்மி நீ சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வந்து நான் கான்ட்ரிபியூஷன் கீழே எடுத்துக்க மாட்டேன். லைக் எக்ஸாம்ஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டேன். கான்ட்ரிபியூஷன்ல இருக்கும், பட் எக்ஸாம்ஷன் கிடைக்குமான்னு கேட்டால் எக்ஸாம்ஷன் கிடைக்காது. ரைட்டா? நெக்ஸ்ட், இஃப் லீவ் ஒருவேளை 5 yearsக்கு முன்னாடி, இந்த ஃப்ரேமிங் ஆஃப் சென்டென்ஸை தான் நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். ஓகே, ஸோ பிஃபோர் 5 years லீவ் பண்ணேன்னு வச்சுக்கோ. பிஃபோர் 5 yearsஸாக இருக்கு ஆர் லெஸ் தென் 5 yearsஸாக இருக்கு, அப்போவும் டிடக்ஷன் பாசிபிள். அப்போவும் டிடக்ஷன் பாசிபிள். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணோம். ஓகேவா? எப்போ I'm going to divide it into 3 categories now. சரியா? Condition number 1, ill health, அதாவது உடம்பு சரியில்லை, அதனால நான் வந்து நின்னுட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட், பிஸ்னஸே ஷட் டவுன் ஆயிடுச்சு. எம்ப்ளாயருடைய பிஸ்னஸ் வந்து ஷட் டவுன் ஆஃப் எம்ப்ளாயர். தேர்ட், ஜாப் ஷிஃப்ட். நான் ஒரு எம்ப்ளாயி கிட்ட இருந்து இன்னொரு எம்ப்ளாயர் போயிட்டேன். ஓகேவா? அப்போ ஐ எம் கோயிங் டு ஷிஃப்ட் மை பிஎஃப் அக்கௌண்ட் ஆஸ் வெல் அப்படின்னா. சரியா? இல் ஹெல்த் ஆர் டெத் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? என்னன்னா? எஸ் மேம். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் சம்திங் கால்ட் எவ்வளோ வந்து எக்ஸாம்ஷன் அமௌண்ட்டு 12% வரைக்கும் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கும் வி ஹாவ் மீனிங். ஸோ சேலரி, ஸோ அதுக்கு கீழே எழுதிக்கோ. செகண்ட் பாயிண்ட், சேலரி இஸ் ஈக்குவல் டு பேசிக் ப்ளஸ் டிஏ ஃபார்மிங் பார்ட்டு ப்ளஸ் கமிஷன். கமிஷன் என்ன கமிஷன்? கமிஷன் ஆன் டர்ன் ஓவர். சிஎம்எஸ் ஹெச்ஆர்ஏ. சரியா? ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்ப்போம். எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன் 12,000, எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் 12,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயர் வந்து 13%. ஓகேவா? இதில் எது டாக்ஸபிள் அப்படின்னு பார்த்தோம்னா இது நாட் டாக்ஸபிள் ஆயிரும்.
So when it comes to employer contribution, let us say, since it's an example, no other data is available, 12% as per income tax is 10,000 வச்சுக்கோ. ஓகேவா? அப்போ exempt amount இவ்வளோ போயிடும், மிச்சம் இருக்கிறது taxable. So 2,000 will be the taxable PFL. ஓகேவா? இப்போ இன்ட்ரெஸ்ட்னு வரும்போது இது 13% சொல்கிறோம். நமக்கு எக்ஸாம்ஷன் எது வரைக்கும்? 9.5 வரைக்கும் தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இன்ட்ரெஸ்ட்டுக்கு 12,000 ஆக்சுவல் மைனஸ் எக்ஸாம்ட் அமௌண்ட். எப்படி கண்டுபிடிப்பேன்? 12,000 divided by 13 into 9.5. என்ன வரும்? 8769. 8769. இவ்வளோ வந்து எக்ஸாம்ட். அப்போ மிச்சம் இருக்கிற அமௌண்ட் டாக்ஸபிள். ஓகேவா? நம்ம மொத்த அமௌண்ட் எடுத்துருவோமா? ஓகே. 12,000ல 13% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அந்த 13% டிவைடட் பை 13 இன்ட்டு 9.5 பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஒருவேளை இந்த 12,000 இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த அமௌண்ட்டு கரெக்ட். பட் சின்ஸ் இட்ஸ் பிரின்சிபல் அமௌண்ட், நம்ம இன்ட்ரெஸ்ட் தனியாக கண்டுபிடிச்சி நம்ம பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் எவ்வளோ வருது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு? 1140. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்துச்சு ஆக்சுவலாக? 12,000 இன்டூ 13%. 12,000 into 13% வந்து 1560. 1560 divided by 13 into 9.5 என்ன வந்துச்சு? 9.5%னா 11.4 வருது. 11.5 1140. ஓகேவா? ஸோ ரெடியூஸ் பண்ண எவ்வளோ வருது? 12,000 minus 1140 will be 10,860. இது கரெக்டாக போட்டிருக்கேனாப்பா? எஸ் மேம். ஓகேப்பா, சாரிப்பா. சரியா? ஸோ ஒரே ஒரு வாட்டி ப்ராவிடென்ட் ஃபண்டோட இது மட்டும் பார்த்துக்கோ. ஏதாச்சும் டவுட் இருக்கா என்னன்னு கேட்டுக்கோ பார்ப்போம். கையோட 4 கொஷின்ஸ் பார்ப்போம் நம்ம. அப்படி திருப்பி பார்த்துட்டு ஓகே, சரி. வேறு எதுவும் டவுட்ஸ் இல்லை இல்லையா? ஓகேப்பா, சரி. We'll do one thing. We'll start solving 1 or 2 questions. பட் இப்போ ஆரம்பிச்சா எனக்கு ஒரு ஃப்ளோவில் நான் சொல்லிகிட்டே போவேனே, என்ன பண்ணலாம்? சரி, we'll do one thing. ஓகே, எல்லாமே முடிச்சாச்சான்னு ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கலாமா? ஓகே, சேலரியோட ஒரு PERQ சைட் மட்டும் ஐ வாண்ட் யூ டு சால்வ். பட் அது கொஸ்டின் கூட சேர்த்து நான் சொல்லி கொடுத்துடுறேன், சரியா? ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு சேலரி இஸ் டன். ஓகேவா? ஸோ இது போக டோட்டல் இன்கம் ரிலேட்டட், ஓகேவா, ரீபேட் ரிலேட்டட் 89ல் ஒரு ரீபேட் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் ஒன்று, அப்புறம் PERQ சைட் ரிலேட்டட் கொஸ்டின் ஒன்று வில் ஹேவ் டு சால்வ் செப்பரேட்லி. அது போட்டோம்னா 100% சேலரி இஸ் டன், சரியா? ஸோ அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலான்னா, என்னப்பா இதுல வந்து டிடக்ஷன் வந்து 50,000 மைனஸ் பண்ணுவாங்க. அந்த லெவல் சேர்த்ததா செக்ஷன் 16 என்ன உனக்கு சொல்லல இல்லை நான்? சரி சரி, செக்ஷன் 16 மட்டும் முடிச்சிருவோமா இப்போ ஒரு 10 minutes? தேங்க்ஸ். ஸோ செக்ஷன் 16 செக்ஷன் 16 என்னதுன்னா, சாரிப்பா, டிடக்ஷன்ஸ்க்கான செக்ஷன்ப்பா. சேலரி ஒரு ஹெட்டுக்கு கீழே டிடக்ஷன்ஸ் வரும், சரியா? அந்த மாதிரி சேலரி ஹெட்டுக்கு கீழே வர டிடக்ஷனோட செக்ஷன் தான் வந்து செக்ஷன் நம்பர் 16. இப்போ செக்ஷன் 16லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 சப்செக்ஷன் இருக்குப்பா, ஓகேவா? ஸோ ஒன்று ஒரு டிடக்ஷனை வந்து இட் வில் ஸ்பெசிஃபை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உனக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், ஓகேவா? இப்போ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை நீ 2ஆக பிரிச்சுக்கோ, ஓல்டு ஸ்கீமு, நியூ ஸ்கீமு. ஓல்டு ஸ்கீமா இருந்துச்சுன்னா 50,000, நியூ ஸ்கீமா இருந்துச்சுன்னா 75,000, சரியா? நெக்ஸ்ட்
entertainment allowance. Entertainment allowance. ஓகேவா? என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் நான் ரெண்டா பிரிக்க போறேன். ஓல்டு ஸ்கீம், நியூ ஸ்கீம். ஓல்டு ஸ்கீமா இருந்துச்சுன்னா அலவுட் யாருக்கு? ஒன்லி டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஓகேவா? நியூ ஸ்கீமா இருந்துச்சுன்னா நாட் அலவுட், யாருக்குமே அலவுட் இல்லை, எல்லாருக்குமே டாக்ஸபிள். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? டாக்ஸபிள் டு ஆல். டாக்ஸபிள் டு ஆல். லாஸ்டா ப்ரொஃபஷனல் ஃபீஸ், ப்ரொஃபஷனல் டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாருக்குமே 2500 வரைக்கும் லிமிட் பா, ரெண்டு ஸ்கீமுமே. சரியா? இதுக்கு ஒரே ஒரு குட்டி நோட் மட்டும் எழுதிக்கோ. ஃப்ளோ சார்ட் நோட் பண்ணிட்டியாப்பா? ஓகே. ஸோ நோட்ல ஃபர்ஸ்ட் ஒன், when it comes to entertainment allowance. entertainment எவ்வளோ பெரிய வார்த்தைன்னு எழுதும் போது தான் புரியுது. ஓகே. entertainment allowance இது வந்து எடுத்த உடனே டிடக்ஷன் கொடுக்க மாட்டேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணுவேன்னா, இனிஷியலி எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே ஆட் பண்ற மாதிரி இனிஷியலி வெதர் ஆர் நாட், இனிஷியலி வெதர் ஆர் நாட் government employee. ஓகேவா? government employee, the entertainment allowance, the entertainment allowance will be added to salary, will be added to salary like any other taxable allowance. Later, after gross salary, only for government employees, deduction is allowed. டிடக்ஷன் சொல்றீங்களே, எவ்வளோ டிடக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட் லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோவிங், லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோவிங். ரொம்ப தாராளமாக இருக்கும்ப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் 5000 பர் மந்த்தான்னு கேட்டீங்கன்னா பர் ஆனம். செகண்ட் ஒன் ஆக்சுவல். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துல எது வந்து ரொம்ப லீஸ்டா இருக்கும், தட் அமௌண்ட் வில் பி எக்ஸாம்ட். சரியா? ஆக்சுவலி 3 வரும். 5% ஆஃப் சேலரி. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி 5000 தான் இருக்கிறதுலே கம்மியா இருக்கும்பா. சரியா? ஸோ மோஸ்ட்லி 5000 தான் வரும். இல்லையா அதையும் விட கம்மியா 5% ஆஃப் சேலரினா ஒரு 2000 வருது, 3000 வருதுன்னா அது வந்து கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தட் வில் பி த லீஸ்ட் அமௌண்ட் தட் இஸ் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன். ஓகேவா? என்னப்பா அந்த இனிஷியலின்னு ஏதோ சொல்றீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறியா? அதுக்கடுத்து என்ன பேசிட்டீங்க? அதான். ஓகேப்பா, ஒரு நிமிஷம் வரேன். இங்க பர்சன்டேஜ் தப்பா போட்டிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். 20% ஆஃப் வெறுமனே பேசிக் பே மட்டும் எடுக்கணும், டிஏலாம் இல்லாம பேசிக் பே மட்டும். சரியா? அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு மோசமாக ஏதோ போட்டு வச்சிருக்கேன். பட் என்னமோ புரியலன்னு சொன்னேன் இல்லையா, இனிஷியலிக்கு அப்புறமா புரியலையா என்ன எழுதியிருக்கேன்னு. இனிஷியலி வெதர் ஆர் நாட், வெதர் ஆர் நாட்
government employee, the entertainment allowance will be added to salary like any other taxable allowance. After gross salary, only the government employee will get the deduction of least of the following, that is 5,000 per annum, actual or 20% of basic pay. ஓகேவா? இல்லை டி எடுக்கக்கூடாதுப்பா, பேசிக் பே மட்டும்தான். சரியா? நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் ஃபீஸ், அதே மாதிரி அதுக்கு ஒரு நோட் வச்சுருக்கேன். இன்கேஸ் professional fee is paid by the employer, professional fees is paid by the employer on behalf of employee, it should be added to the salary as PERQ site. Later, entertainment allowance madri from the gross salary, reduce the professional fee under section 16 subsection 3. ஓகேவா? மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ? மேக்ஸிமம் 2500, அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே பாட்டா. ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் டன் நவ். சரியா? ஸோ வெறுமனே we have to solve the questions now. அந்த பார்ட் மட்டும் முடிச்சிட்டோம்னா salary ஓவர்ப்பா. சரியா? எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கோ அத்தனை கொஸ்டின்ஸும் போட ட்ரை பண்ணணும். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெய்லி 1 hour salary question practice, salary house ப்ராப்பர்ட்டியில் பெண்டிங் ஒரு 10 questions இருக்குன்னு நினைக்கிறேன், 10 to 15 questions. ஸோ அது மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் முடிஞ்சிடும், ஃபுல் கொஸ்டின் சால்விங். சேலரியோட கொஸ்டின் சால்விங் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ that will go on till this weekend. ஓகேவா? இந்த வீக்கெண்ட் வரைக்கும் டெய்லி 1 hour. என்னப்பா? அந்த சாரி ஆமாப்பா. அந்த ஒரே ஒரு அப் டு ஜனவரி வரைக்கும் ஒன்று இருக்கு மேம். அப் டு மே 2026 வரைக்கும் நான் எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்? அப் டு ஜான் வாங்கிக்கோப்பா. அதான் கரெக்டா? ஆமா. ஏன்னா மே அட்டெம்ப்ட்டுக்கு என்னன்னா மே அட்டெம்ப்டோட அமெண்ட்மெண்ட்ஸோ கொண்டு வந்திருப்பாங்க, உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஜான் வரைக்கும் இருக்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே சரியா? ஏன்னா நம்மளோட இன்டென்ஷன் ஜான்லேயே கிளியர் பண்ணிட்டு ஓடி போயிடும். ஓகேவா? ஜானோடது வாங்கிக்கோ, அந்த கொஸ்டின் பேங்க் நல்லா இருக்கும், வாங்கிக்கோ. சரியா? நீ சால்வ் பண்ணும்போது உனக்கே தெரியும். மற்ற கொஸ்டின் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரேடியே கொஸ்டின்ஸ் இருக்கும், நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் விஜேந்திர அகர்வால் சாரோடதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா அவர் ஒரு கான்செப்ட் வைஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பாரு. ஸோ ஒரு கான்செப்டாக முடிச்சுட்டே போகலாம், நமக்கு சால்வ் பண்ணும்போது ஒரு ஃப்ளோ இருக்கும். சரியா? ஸோ தட்ஸ் வெரி குட். அண்ட் ஆல்சோ நீ 2 டவுட் கேட்டிருந்தா நினைக்கிறேன், தட் ஐ வில் பி சென்டிங் அன் ஆடியோ செப்பரேட்லி டுடே. சரியா? ஓகே சரி. ஓகே. ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, வேறு எதுவும் டவுட்ஸ் இல்லைனா ஐ திங்க் வி கேன் வைண்ட் அப் டுடே. நான் கிளாஸ் நெக்ஸ்ட் எப்போ அப்படின்னு நான் சொல்கிறேன்ப்பா, கொஷன் செஷன் எப்போன்னு நான் சொல்கிறேன். சரியா? ஓகே 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 சரிப்பா. தேங்க்யூ.